என்னாச்சு? ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றியா? பண்ணு பண்ணு, பண்ணி தானே ஆகணும். பேக்கையாச்சும் கொடு, நான் வண்டியில வச்சுக்கிறேன். பரவாயில்ல, என் சுமைய நானே சுமப்பேன். சொல்லு மீனாட்சி. ஏ ரம்யா, ரூம் கேட்டிருந்தேனே, கேட்டு சொல்றேன்னு சொன்னேன், என்னாச்சு? ஆமா, நீ சொல்லிருந்த. நானும் கேட்டேன். எங்க ஹாஸ்டல்ல எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு. இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன், அவங்க நாளைக்கு சொல்றதா சொல்லிருக்காங்க. என்னடி இப்படி சொல்ற? நான் ஒன்னதான் நம்பி இருந்தேன். உன் நிலைமை எனக்கு புரியுதுடி. நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நைட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண இடம் கிடைச்சா கூட பரவாயில்ல. சாரிடி. ஹாஸ்டல் கேட்ட வேற 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. இல்லனா நான் வெளியில வந்து உன்னை எப்படியாச்சும் ரூம்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலடி. சரி விடு, இதுக்கு நீயே ஃபீல் பண்ற, நான் பாத்துக்கிறேன், விடு. ஓகேடி, டேக் கேர். ஏய் மீனாட்சி, இரு. ஏய், சும்மா என்னத்தையாச்சும் சொல்லாத, நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்ப. என்ன சொல்ற? இப்பதான் போலீஸ் ஜீப்பு அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு. போலீஸ் ஜீப் போனா அதுக்கு என்ன? நான் என்ன திருடிட்ட போறேன்? நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. அவங்க உன்னை இப்படி பேக்கோட தனியா பார்த்தா உன்னை கூப்பிட்டு நீ யாரு, எங்க இருந்து வர, ஏன் தனியா போறேன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. கேக்கட்டும், கேட்டா சொல்லிக்க போறேன். என்ன சொல்லுவ? வயசு புள்ள ஏன் தனியா நடந்து போற, வீட்டுல எதுவும் கோச்சிட்டு வந்துட்டியான்னு கேட்டா என்ன பண்ணுவ? வீடு இல்லைன்னு சொல்லுவேன். போலீஸே நீ தப்பா எதுவும் முடிவெடுக்க போறியான்னு கேக்கும். அப்ப என்ன செய்வ? அவங்க கேக்கலனாலும் நீயே கேட்க சொல்லிடுவ போல இருக்கே. சரி மீனாட்சி, எனக்கு இப்படி பல தடவை நைட்ல சுத்தின அனுபவம் இருக்கு. யாரை எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளு. என்ன சீரியஸ்? அது நீ ஒரு வயசு பொண்ணு. ஒரு வயசு இல்ல, 20 வயசுக்கு மேல ஆச்சு. காமெடி கொட்டுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணாத. நீதான் கடுப்பேத்திட்டு இருக்க. ஐய, சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? தனியா நடந்து போகும்போது உனக்கு ஏதாவது ஏட குடம்பு நடந்துருச்சுன்னு வை, அப்புறம் அது போலீஸுக்கு தானே கெட்ட பேர் வரும். அதுக்கு போலீஸ் தான் கடமையை செய்யாம தூங்குறாங்களான்னு பல இடங்கள்ல இருந்து கேள்வி மேல கேள்வி வரும். அதனால போலீஸ் என்ன செய்வாங்கன்னா உன்னை கூட்டிட்டு போய் மகளிர் காவல் நிலையத்துல பாதுகாப்பா வச்சிருவாங்க. அப்புறம் எனக்கு என்ன, காலையில தான் வெளிய விடுவாங்க. நிஜமாவா? ஆமா, எல்லாம் உன் பாதுகாப்புக்கு தான் சொல்றேன். இல்ல உன் இஷ்டம். இன்னைக்கு ராத்திரி பொழுத போலீஸ் ஸ்டேஷன்லயே கழிப்ப. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? அப்படி வா வலிக்கு, பேசாம என் வண்டியில உட்காரு. போலீஸ் என்னதானே கேள்வி கேட்கும், நான் சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப யோசிக்காத, அப்புறம் அவங்க வந்துட போறாங்க. அவங்க தாண்டி போனதுக்கு அப்புறமா நீ உன் விஷயத்துக்கு நடந்து போமா. சரி, வேணும்னா சொல்லு, உன்னை நான் ஒன்னும் கம்பல் பண்ணல, பாத்துக்க. வேணாம்னா விடு. இப்ப வண்டியில ஏறு, அதான் உனக்கு நல்லது. ஏய், போலீஸ் ஜீப்பே வந்துருச்சே, வா வா.
எங்கேயா போயிட்டு வரீங்க? சார் படத்துக்கு போயிட்டு வரோம் சார். இது யாரு? என் பொண்டாட்டி சார். அவ ஆசைப்பட்டான்னு தான் நைட் ஷோ போயிட்டு வரோம். ஓ, நல்ல ஜோடி பொருத்தம். தேங்க்ஸ் சார். பாக்குறவங்களாம் ஊர்ல தான் சொல்றாங்க. இல்ல மீனாட்சி,